வாழணும்னா இப்படி நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். உண்மை எது பொய் எதுன்னு யாராவது முடிவு பண்ணிட்டு போறாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. பாவம் புண்ணியம்னு கணக்கு ஒண்ணு இருக்கு. பாவம் செஞ்சா பாவத்துக்கான தண்டனையை அனுபவிப்போம். புண்ணியம் பண்ணா புண்ணியம் கிடைக்க போகுது. அது வரைக்கும் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க. இருக்காதயா நிம்மதியா போன் கூட நோண்ட முடியல. எங்கடா போற? பாத்ரூமுக்கு. வீடியோ பாக்குறான், பாத்ரூம் போறான். டேய், பாத்ரூம்லயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? பாத்தியா? ஏய் பிஜு, அண்ணா என்னாச்சுண்ணே? ஏய் போ போ போ, வெளியே போ. டேய் எல்லாம் வெளில போங்க. ஏய் போடா. சிவா, பிஜு, நம்ம கேங்ல யாரோ இன்ஃபார்மர் இருக்காங்க. அண்ணா என்னடா சொல்றீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. யாரோ ஒருத்தன் நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டு இருக்கான். யோசிங்க, அது யாருன்னு யோசிங்க. நாளைக்கு நம்ம லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. எங்கேயும் பிரேக் ஆகாதுன்னு. ஏய் சிவா, நம்ம கேங்ல ஓம் பிரைன் தான் ஷார்ப்பா இருக்கும். கொஞ்சம் உன் மூளைய பயன்படுத்தி அந்த பிளட்டி யாருங்கிறத கண்டுபிடி. என்னண்ணே திருடங்கையிலே சாவி கொடுக்குறீங்க? என்னடா சொல்ற நீ? என்னடா சொன்ன? ஏய் ஏய், உங்க டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டை நிறுத்துங்க. ஏய் சிவா, நீ போ. எல்லா செக்யூரிட்டியையும் அலர்ட்டா இருக்க சொல்லு. இங்க யாரும் போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இங்கிருந்து யாரும் வெளியே போக கூடாது. ஒரு மெசேஜ் கூட இங்கிருந்து லீக் ஆக கூடாது. கோ 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 கோ. அவன் எவனா இருப்பான்? அந்த புறம்போக்கு யாரு? ஏய், அந்த லைட்டை பாருங்கடா. இங்க என்ன நடந்துருக்கு? யாரு ஷூட் பண்றது? லைட் போடுங்கடா. வாடா முன்னாடி வாடா. அண்ணா இங்க பாருங்கடா. யாரா அது? பிஜு, சொல்லு சொல்லு, யாரா இருப்பான்? சொல்லு. ஏய் சொல்லு சொல்லு. அண்ணா பாஸ்கர் இருக்கு. போய் அவனை கூட்டிட்டு வாடா. எப்ப பார்த்தாலும் விளையாடி பாக்குறானுங்களா? இருக்கணும். ஏய் பாஸ்கரை கூட்டு வாங்கடா. ஏய் பாஸ்கர், தோனா சொல்லுங்க அண்ணா. ஏய், வேற யாரு? வேற யாரு மேல சந்தேகம் இருக்கு? அண்ணா, ச்சே, அது நம்ம வேற யாரா இருப்பான்? ஏய் டிஜிபி. ஹலோ டிஜிபி. ராணா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது, டவுட் மட்டும்தான். உன்னோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது ஒரு லேடிப்பா. சீக்கிரமா ஒரு கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். அண்ணா லேடியா இருக்கும். 100% அந்த யுவிதாவா தான் இருக்கும். ஏய், இதுல எதுக்கு யுவிதாவை இழுத்து விடுற? சொல்றது நான் இல்ல, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் தான் பைத்தியக்காரன். ஏய் பிஜு, கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏய் சிவா, அவங்க சந்தேகப்படுறன்னு மட்டும் தான் சொன்னாங்க. சிவா, இங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் எல்லாம் செல்லாது. இது ஒண்ணும் கோர்ட் கிடையாது. சொன்னது டிஎஸ்பி நான் கிடையாது. என்ன இது? யுவிதா, நீ உள்ள போ. என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? அண்ணே இருங்க. ஏய் பிஜு, கன் டவுன். அண்ணா அவ போறா. அண்ணே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த துரோகி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுவும் உனக்காக மட்டும்தான் சிவா. 1 மணி நேரத்துல அது யாருன்னு எனக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னு வெய்ய, 1 ஹவருக்கு அப்புறம் யுவிதாவை நீயே உன் கையால கொல்ல வேண்டியிருக்கும். ஓகே? அண்ணா அண்ணா, ஜேர்னலிஸ்ட் எங்க போனான்னு தெரியலண்ணா. அவளோட ஃபேமிலி கூட காணோம்ண்ணா. இங்க வா, இங்க வா. நான் மொத்தமா தேடி பார்த்தேண்ணா. அறிவு கட்ட முட்டாள், போடா போய் தேடா. இதையெல்லாம் யார் பண்றாங்க? என்ன நடக்குது? ஏய் சிவா, யாரா இங்க பாரு. இன்னைக்கு அண்ணா வராரு. இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகணும் சிவா. அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும். அந்த ஜேர்னலிஸ்ட கண்டுபிடிக்கணும். ராத்திரிக்குள்ள கண்டுபிடிக்கல, நம்ம கேங்ல இருக்கிற மொத்த பேரும் காலி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நம்ம மொத்த கேங்கும் அழிஞ்சு போயிடும். ஓ ரெடியாக. இங்க பாரு சிவா, நோ சென்டிமெண்ட்ஸ்.
இங்க வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அங்க யாரோ இருக்காங்க. யாருன்னு போய் பாரு. என்ன நம்பி என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க. அந்த பக்கம் எங்க ஆட்கள் இருக்காங்க. நான் அவங்கள டைவர்ட் பண்ணி அந்த சிசிடிவி ஒர்க் ஆகாத மாதிரி பண்றேன். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அங்க ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு. அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். எங்களை இப்படி தப்பிக்க வைக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். நான் அப்படி வெளியே போயிட்டா நிச்சயம் எல்லா ஆதாரமும் வெளியே வரும். தூக்குல தொங்க போறவங்களோட லிஸ்ட்ல முதல்ல உன் பேர் தான் இருக்கும். அது எனக்கு எப்போது தெரியும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யற? எதுக்காக இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செய். அண்ணா ஜெர்னலிஸ்ட்ண்ணா. ஓ, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? என்னென்ன பண்ற அண்ணா?
நீங்க எல்லாரும் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியும். இவன் கூட கிரிமினல் தானே, இவனும் இந்த ராட்சச கூட்டத்தில் ஒருத்தன் நினைப்பீங்க. அப்புறம் நாராயண ராணா அண்ணாவோட வலது கைன்னு நினைப்பீங்க. அப்புறம் எதுக்கு இவன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றான்? அப்புறம் தன்னோட கேங்கை சேர்ந்தவங்களையே ஏன் இவன் இந்த மாதிரி கொலை பண்றான்? இந்த எல்லா கேள்விக்கான பதிலுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை காட்டணும்.